இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தினம் முழுவதும் சஷ்டி திதி இருப்பதால் நாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை நீக்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த சூட்சமம் என்னவென்றால், பொதுவாக முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது பலரும் முருகப்பெருமானுக்காக மலர்களை வாங்கி கொண்டு செல்வார்கள். இன்னும் சிலர் அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார்கள். இப்படி வாங்கி கொண்டு செல்வதோடு வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வேலையும் கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கு சென்று வேலை கையில் வைத்துக் கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு திரும்பவும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் அந்த வேலை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அனைவரின் இல்லங்களிலும் வேல் வைத்து வழிபாடு செய்யும் முறை என்பது இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் முருகனின் ஆலயத்திற்கு செல்லும் போது ஒரு சிறிய பாட்டிலில் தேனை வாங்கி கொண்டு செல்லுங்கள். அந்த தேனை நம் கையில் வைத்துக் கொண்டு முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் அந்த தேன் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த தேனை வீட்டில் இருக்கும் அனைவரும் பிரசாதமாக